கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் ரத்தினம் கல்லூரி. கோவை கோவில்பாளையத்தில் ரத்தினம் புதிய கல்லூரி துவக்கம். கோவை மாவட்டத்தில் 50 வருடங்களுக்கு மேலாக கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் ரத்தினம் கல்வி குழுமங்கள் சார்பில் கோவில்பாளையத்தில் ரத்தினம் டிப்ஸ் குளோபல் கல்லூரி திறப்பு விழா ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஆ செந்தில் தலைமையில் நடைபெற்றது. ரத்தினம் கல்வி குழுமங்களின் இயக்குநர் சீமா செந்தில், ரத்தினம் கல்வி குழுமங்களின் செயலாளர் இரா மாணிக்கம், ரத்தினம் கல்வி குழுமங்களின் துணைத் தலைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் நடிகர் ஆரி அர்ஜுனன், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசினர். நிகழ்ச்சியில் ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதனா செந்தில் பேசுகையில், இந்த கல்வி வளாகம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கட்டிடவியல் கல்லூரி மற்றும் மேலாண்மை கல்லூரி ஆகியவை ஒரே இடத்தில் அமைந்திருப்பதன் மூலம் மாணவர்களின் சிந்திக்கும் திறனும் பல பிரச்சினைகளுக்கு பல்வேறு கோணங்களில் தீர்வு காணும் திறனும் மேம்படும் என்றும், இந்த கல்வி வளாகம் வெறும் கட்டிடமாக அல்லாமல் மாணவர்களின் கற்றல் திறனையும் சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்தும் ஒரு இடமாக அழைப்பை ஏற்று இன்னைக்கு இங்கே கோயில்பாளையத்தில் ரத்னம் கேம்பஸ் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரத்னம் உங்களுக்கெல்லாம் ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் இல்லை, பல தடவை பல டைமில் சந்திச்சிருக்கோம். ரத்னம் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பல லெவலான சாதனைகளை இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம NAAC A++ வாங்கினோம். அது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ரேங்கிங். கன்சிஸ்டண்ட்டாக NIRFல டாப் 150 வந்துட்டுருக்கோம். என்ஜினியரிங்லேயும் NAAC A+ வாங்கினோம். ப்ளஸ் ஆல் இண்டியா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இப்போது ரீசெண்டாக 10, 15, 20க்குள்ளே வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி பல லெவலில் போயிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டும் நம்ம வந்து ஒன் ஆஃப் த டாப் பிளேஸ்மெண்ட்ஸ். இப்போ 58 லட்சம் பர் ஆனம்ங்கிற பிளேஸ்மெண்ட்டு, 50 லட்சம் பர் ஆனம், 45 லட்சம் பர் ஆனம். ஆவரேஜாக முதல் பட்டதாரிகள்லேயே வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 200 பேர் வந்து ப்ளஸ் 8 lakhs மேலே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் மிகப்பெரிய சாதனையை வந்து ரத்தினத்துலேருந்து பண்ணோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அங்கே இருக்கும்போது அதை ஜஸ்ட் ஈச்சனாரி கோயம்புத்தூர் சவுத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பல இடங்களில் நம்ம வளரணும், விரிவாக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்தது. அதில் இந்த கேம்பஸ் எடுத்துட்டிங்கன்னா கோயில்பாளையம் கேம்பஸில் டிப்ஸ் குளோபல்னு ஏற்கனவே நடத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல கேம்பஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கேம்பஸ். இன்ஃபேக்ட் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளோட ரத்னம் பிராண்ட் இங்கே வந்து இதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போங்கிற நம்பி ஒரு 5-6 மாதத்துக்கு மேலே வேலையை ஆரம்பித்தோம். அந்த வேலையில் ஒன்றாவது கிரேட் பயங்கரமான சக்ஸஸ் வந்து CMA ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 வந்து இந்த கேம்பஸில் வந்திருக்காங்க இந்த வருஷம். அது வந்து பிகாம் ஆடிட்டிங் லைனில் வர்றதில் CMAங்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டட் ஒரு எக்ஸாம். அதில் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 வந்து இந்த கேம்பஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸாக தோணுச்சு. வந்தோன்னா நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கிராண்ட் லான்ச் இன்றைக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி பல செலிப்ரிட்டிஸ் பல இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ரத்னம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்பவுமே நம்ம இண்டஸ்ட்ரியும் இந்த இன்னோவேஷன், இந்த இன்குபேஷன் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் அதில் நம்ம வந்து இந்த ஒரு லீடிங் பிளேயர். ஆல் இண்டியாவிலேயே ஒரு டாப் 10 இன்குபேட்டர்ஸ், புதிய ஸ்டார்ட் அப் இன்குபேட்டரில் நம்ம நம்பர் டாப் 10ல் ஒரு இன்ஸ்டியூஷன். ஏஐசி ரைஸுங்கிறது நம்ம கேம்பஸில் இருக்கிறது வந்து இந்தியாவிலேயே டாப் 10ல் வந்துடுது, தமிழ்நாட்டில் டாப் 2, 3ல் வந்துடுது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனிங் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஐடி பார்க் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நியர்லி இப்போ 4000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 கம்பெனி வந்துச்சு. HCL இருக்குது, இப்போ L&T இன்ஃபோடெக் இருக்குது, அவந்தார் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்குது. அதனால் அந்த இண்டஸ்ட்ரி கனெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம லீடர். அதை வந்து இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக இதனுடைய தொடர்ச்சியாக பெங்களூர்லேயும் போய் ஒரு கேம்பஸ் ஆரம்பித்தோம். அந்த பெங்களூர் கேம்பஸ் வந்து பென்னர்கட்டா லொக்கேஷனில் இருக்குது. அங்கே இந்த வருஷம் MBA மட்டும் ஆரம்பித்தோம். இந்த வருஷம் இப்போ MBA ஒரு பேட்ச் அட்மிட் பண்ணி ஸ்டார்ட் ஆயாச்சு. வர்ற வருஷங்களில் MBA, MCA, BBA, BCA இந்த 4 கோர்ஸை மட்டும் வச்சு ஒரு ப்ரீமியமாக பெங்களூர்லேயும் நடத்தணுங்கிறது இங்கே நம்ம ரத்னம் ஈச்சனாரி சவுத் கோயம்புத்தூரில் கிடச்ச எக்ஸ்பர்டைஸை வச்சு இப்போ கோயில்பாளையம் ப்ளஸ் பெங்களூர் அந்தளவுக்கு விரிவாக்கியிருக்கோம். இது வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எஜுகேஷனையும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தருணம் இந்தியாவில் என்னென்னா எஜுகேஷனில் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணோம்னா இந்தியா வந்து வல்லரசாகும். அதில் எந்த சந்தேகம் இல்லை.
ஏன்னா அதுக்கான சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. கடந்த 200-300 வருஷத்தில் அடுத்த 10 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 10 வருஷம் இந்தியாவுக்கு. அதுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி எமோஷன், இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷனில். அதில் ரத்னம் ஒரு லீடிங் பிளேயர். அதில் நிறைய சக்ஸஸ் காட்டிட்டோம். அதை இப்போ விரிவாக்கி இங்கே கோயில்பாளையம், இப்போ பெங்களூர் போக பல இடங்களில் எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கோயில்பாளையம் இன்றைக்கி லான்ச் ஆகுது. இன் ஃபியூ மந்த்ஸ் பெங்களூர் லான்ச் ஆகிடும். கோர்ஸ் நடக்குது, லான்ச் ஆகும். ஃப்ரெஷ் கேம்பஸாக, ரத்னம் கேம்பஸாக. ஸோ மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கேட்டுக்கிறேன். நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரும். நிறைய எம்ஓயு சைன் பண்ணுறோம். இங்கேயே அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் சார். ஆமாம், இப்போ எம்ஓயுங்கிறது காமன் தான். ரத்னத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் சைன் பண்ணுறோம். ரத்னம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் சைன் பண்ணுறோம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். இப்போது ரத்னமோடைய ஃபார்மேட்டில் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலமாகவும் ஒரு ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர்ஸ் மூலமாகவும் எஜுகேஷன் இன்றைக்கி மாற்றணுங்கிற ஒரு முடிவில் பண்ணிகிட்ருக்கோம். என்ன காரணம், என்ன அதோட அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆன்லைனில், சாட் ஜிபிடியில், கூகுளில் இருக்குது. ஸோ இன்றைக்கி பையனுக்கு என்ன சொல்லித்தரணும், அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி வேலை செய்யணுங்கிறத சொல்லித்தரணும். அந்த விஷயத்தை சொல்லித்தரதுக்கு நார்மல் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பத்தாது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல்லும் டெல்லு கூடயும் சேர்ந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்கியிருக்கோம். அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் வேரியஸ் கரிக்குலம்ஸ், வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம். அப்போது ஸ்டூடெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஏஐ பழகுவான். அதை எப்படி யூஸ் பண்ணி சில தேவைகளை பூர்த்தி பண்ணலாங்கிறது பழங்குவான். இதுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் பையன் ஒர்க் பண்ணுவான். அப்படி தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியையும் ஸ்டூடெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணுறோம். இதுபோக ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர்ஸ்னு உருவாகும். ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர்ஸ் என்னென்னா, ஆன்லைன் கிளாஸுங்கிறது பையனுக்கு இப்போ போய் சேர்றதில்ல. அதே டைமில் கிளாஸ் ரூம் வச்சு சொல்லி தரும்போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் இருக்குது. ரெண்டும் ஒரு முரண்பாடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், ஹைப்ரிட் லேர்னிங் சென்டரில் ஆன்லைனில் வர்ற கண்டென்ட்டையும் அவன் எடுத்துக்கலாம், ஃபேக்கல்ட்டி சொல்லித்தர கண்டென்ட்டையும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குறோம். எல்லா பக்கமும் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் இந்த ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர்ஸையும் பெரிய லெவலில் இன்னும் ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இப்போ ஒரு 4-5 இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம் ஈச் நாளில். இப்போ இங்கேயும் ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர்ஸும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் க்ரியேட் பண்ணி எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட நாங்கள் எல்லாம் டைப் வச்சுருக்கோமோ அந்த இண்டஸ்ட்ரீஸினுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மக்கள் இங்கேயும் வர வச்சு இங்கேயும் அந்த இண்டஸ்ட்ரி இமர்ஷன் ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இண்டஸ்ட்ரி ரெடினஸை ரெடி பண்ணுறது தான் நோக்கமே. ரத்னத்தினுடைய எங்கே போனாலும், இங்கேயா இருந்தாலும் பெங்களூராக இருந்தாலும் நம்மளுடைய பலமே அந்த இண்டஸ்ட்ரி இமர்ஷன் ப்ரோக்ராம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஹைப்ரிட் லேர்னிங் சென்டர், இந்த விஷயங்களை இன்னும் ஆழப்படுத்தி ஒவ்வொரு சென்டர், இங்கே சென்டரில் 2 மாதத்தில் இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லான்ச் ஆக போகுது. அதுலேயும் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி கனெக்ட்டுங்கிறது கோராக எல்லா பக்கம் கொண்டு போயிட்டே இருப்போம். இது வழியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ரத்னத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்டு, நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கோயில்பாளையமாக இருந்தாலும் சரி, பெங்களூராக இருந்தாலும், சின்னாரியாக இருந்தாலும் சரி, மோர் இண்டஸ்ட்ரி ரேடியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக உருவாக்குவோங்கிற நம்பி செஞ்சுட்ருக்கோம்.